என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள என்னோட இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையும் அழுத்திக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பழங்கால பொருட்கள் வாங்க விரும்புகிறதாவோ அதுக்கு நல்ல இடம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழங்கால நாணயங்கள் வாங்கணும் மற்றும் விற்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது இடம் இருக்காங்கிறது மாதிரியும் கேட்குறீங்க. இது எல்லாத்துக்கும் பதிலாக இந்த காணொலி வந்து அமையுங்க. அதனால காணொலியை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். 2020 நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் மிகப்பெரிய நாணய கண்காட்சி நடைபெற இருக்குங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஜனவரி மாதம் ஒரு நாணய கண்காட்சி நடந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை செய்யப்பட்டதுங்க. அதே போல் தான் இந்த நாணய கண்காட்சிகள்லையும் கோடை காலத்தை மையப்படுத்தி அதை விட வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான புது புது செல்லர்ஸை வந்து வேறு வேறு இடங்கள்ல இருந்து வர இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணய கண்காட்சியில் பல மடங்கு பொருட்கள் வந்து இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின எண்ணற்ற பொருட்களான அந்த கிராமோஃபோன், கேமரா, அதுக்கப்புறம் கை கடிகாரத்தில் இருந்து வால் கிளாக் வரைக்கும் வந்து எல்லா வகையான பொருட்களும் இங்கே இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது பொருட்கள் வாங்க விரும்புனீங்கன்னா நிச்சயமாக இந்த கண்காட்சியை உபயோகித்துக்கோங்க. ஏன்னா இது போன்ற கண்காட்சியில் குறைந்தபட்சம் 50லேருந்து அதிகபட்சம் வந்து 150 ஸ்டால் வரைக்கும் இருக்குவாங்க. இவ்வளவு ஸ்டால் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வகையான பொருட்கள் பல்வேறு ஸ்டாலில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விலையை வந்து நீங்கள் எளிதான முறையில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து ஒரு குவாலிட்டியான பொருளை வந்து வாங்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எப்போயாவது ஒருக்க தான் நடக்கக்கூடியது. அதனால நிச்சயமாக இதில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் பழங்கால பொருட்கள், அதாவது பழங்கால நாணயங்கள் மற்றும் அஞ்சல் தலைகள்லாம் வாங்கினீங்கன்னா நல்லா சூஸ் பண்ணி வாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நாணயங்களோட ரொம்ப பழமையான நாணயங்கள்ல அதிக லெவலில் முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறுநில மன்னர்கள் ஆட்சி சேர்ந்த அந்த நாணயங்கள்லாம் வாங்க பாருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், போர்த்துகீஸும் வந்து நம்ம இந்தியாவை ஆண்டாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது போல நாணயங்களை முக்கியத்துவம் கொடுத்து வாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச ஆண்டுகளில் இதோட மதிப்புல பல மடங்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் இந்த நாணயங்கள் விற்கிறதுக்கு இங்கே குறிப்பாக வந்து 2 வழிகள் இருக்குங்க. இதில் முதல் வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயம் ஸ்டால் போட்டிருக்கவங்கள்ட்ட கொடுக்குறதுங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. அது என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்ப்போம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாணய கண்காட்சிங்கிறது வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளில் நடைபெறும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயம் ஸ்டால் போடுறவங்க எல்லா நாணயங்களையும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நாணயங்களை வந்து கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையே பெரிய லெவலில் வந்து தீர்க்கப்படுவாங்க. அப்படி தீர்ந்துருச்சுன்னா அந்த நாணயத்துக்கு பதிலாக வந்து அவங்ககிட்ட வந்து நாணயம் இருக்காது. அடுத்த நாளும் வந்து அடுத்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாணய கண்காட்சி நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாணயங்களை அவங்க போய் எடுத்துட்டு வர முடியாது. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு சனிக்கிழமை காலையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கூட்டம் வந்து குறைவாக தான் இருக்கும். அதனால அந்த நேரத்தை மையப்படுத்தி நீங்கள் கொண்டு போய் உங்கள் நாணயங்களை வந்து எளிதான முறையில் விற்பனை செஞ்சுட்டு வந்துடலாம். இதுலேயே 2வது வழியில் விற்பனை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். பையரை பிடிக்கிறதுக்கான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்காக போங்க. ஈவினிங் போனீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்குங்க. அவ்வளோ கூட்டத்தை வந்து அவங்களாலே சமாளிக்க முடியாது. அந்த கூட்டத்தை மையப்படுத்தி இந்த நாணயம் வாங்க வரவங்களால நிறைய நாணயங்கள் வந்து வாங்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பி போகும்போது அந்த நாணய கண்காட்சியை வந்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கூப்பிட்டு வந்து கேளுங்க. இப்படி வந்து என்கிட்ட நிறைய வகையான கலெக்ஷன் இருக்குன்னு உங்கள் கலெக்ஷனில் சில கலெக்ஷனை வந்து காட்டுங்க. அப்படி காட்டும் போது அவங்களுக்கு நிறைய நாணயங்களை வந்து பிடிச்சிருந்தா நிச்சயமாக வாங்குவாங்க. இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் கையாண்டு நாணய கண்காட்சியில் நிறைய வகையான நாணயங்களை வந்து விற்பனை செய்யலாம். அதே போல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணய கண்காட்சியில் நிறைய வகையான ஸ்டால் வந்து இருக்குங்க. அதே போல் உங்கள்கிட்ட நிறைய வகையான நாணயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு சில குறிப்பிட்ட நாணயங்கள் வாங்க விரும்புகிறீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய நாணயங்களை கொடுத்து ஏதாவது ஒரு ரொம்ப காஸ்ட்லியான நாணயத்தை வந்து வாங்கிட்டு வந்துடலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாணய கண்காட்சிக்கெல்லாம் போகும்போது உங்கள் குடும்பத்தோடு போங்க. ஏன்னா அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு நம்ம வந்து இந்த நாணய கண்காட்சியை பற்றியோ நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின எண்ணற்ற பொருட்களை பற்றியோ வந்து இங்கே ஒரே இடத்துல காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே போல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். சேலம் நாணய கண்காட்சி 2020 நடைபெறும் இடம் வாசவி மண்டபம், 1வது அக்ரகாரம், சேலம்.
நடைபெறும் நாள் ஏப்ரல் 10 முதல் 12 வரை. இதில் நுழைவு கட்டணம் வந்து இலவசங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஃபுல்லாமே இங்கே ஆங்கிலத்தில் இருக்கும். இந்த காணொளிக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வரலாற்று செய்திகள் தொடரும். நன்றி.